கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. எல்லாருக்கும் வணக்கம். சிந்தன் புக்ஸ் உங்களுக்கு இந்த நூல் வெளியிட்டதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த புக்கு நான் படித்தேன். நான் அந்த இடத்துக்கு போகல, ஆனால் அந்த இடத்துக்கு போன அந்த அனுபவம் வந்து இந்த புக்கு எனக்கு கொடுத்துச்சு. அது பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் வந்து அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. என்னால் இவ்வளோ மோசமாக அந்த அரசு வந்து எப்பவுமே அரசு வந்து மக்களுக்கானது இல்லை அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். எனக்கு இது வந்து படிக்க படிக்க ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமாகவே இருந்துச்சு. இது நீங்கள் படமாக கூட பண்ண முடியாது, பண்ணாலும் விட மாட்டாங்க. ரொம்ப மோசமான, ஆமாம், ரொம்ப ரொம்ப இது இந்த மாதிரி ஒரு மனநிலை எப்படி உங்களுக்கு வருதுன்னு நம்மளுக்கு புரியல. ஸோ இது ஒரு புத்தகமாக வெளியிடுறதுக்குல்ல, இது யாரும் முன் வந்து வெளியிட மாட்டாங்க. இது ஒரு தோழருக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான புத்தகங்கள் தான் நான் போய் அங்கே போய் வாங்கிட்டு வருவேன். நான் தோழரோட புத்தகங்கள் படிக்கிறது தான் சிந்தன் போவேன் நான். ஸோ ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒவ்வொரு பக்கம் திருப்புறப்பமும் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ யாரை நம்புறது? படித்தவங்க தான் மொத்த பேருமே இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. எல்லாம் நல்லா படித்து பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க தான் வந்து இவ்வளோ மோசமான ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க. அப்போ படிக்காதவன் இந்த சாதியை விரும்புகிறவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அவன் கண்டிப்பாக இன்னும் மோசமாக தான் நடந்துப்பான். ஸோ படிச்சுட்டா மட்டும் சாதி ஒழிஞ்சிருமா அப்படின்றது எனக்கு புரியலை. எனக்கு நான் இப்போ கவனிக்கிறதுக்கு தான் வரேன். நான் எல்லாமே இது படித்து நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு எல்லாமே நான் கவனிக்கிறதுக்கு மூலிமா தான் இது பண்ணுறேன். இந்த புக்கு எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஒவ்வொரு பக்கமும் அதிர்ச்சியாக இருக்குது. நான் அந்த ஊருக்கு போய் இருந்த அந்த அந்த ஒரு ஃபீல் இருக்குது. அதில் ஒரு போலீஸ்கார் தம்பி கூட இருக்கிறார். அவருமே அதில் ஒரு குற்றவாளியாக இருக்கார். நிச்சயமாக திரும்ப என்னென்னா இந்த அரசு மக்களுக்கானது இல்லை. இந்த எப்படி எல்லாம் ஒன்றா சேர போகிறாங்க அப்படின்னு எனக்கு அடிக்கடிக்கு ஒரு டவுட் வரும். அவங்க சேர மாட்டாங்கன்னு மட்டும் தோணுது. புரட்சியெல்லாம் நடக்குமான்னு எனக்கு இப்படி ஒரு டவுட் இருந்துட்டு. ஏன்னா இவ்வளோ பெரிய பிளவுள்ள ஒரு சமூகமாக இருக்கும் நம்ம அது. ஆனால் எனக்குமே இது நடக்கணும் அப்படின்ட்டு ஆசையாக இருக்கும். எனக்கு சேகோரா படித்தவன் நான் ஃபஸ்ட்டு. என்றைக்காவது ஒரு நாள் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ட்டு நான் பயங்கரமாக விரும்புகிறேன். அதுதான் ஒரு படைப்பு திரும்ப ஒரு எழுதுறது மூலிமா இப்போ இது தெரியும். இது ஏன் இந்த புக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன்னா, இது ரொம்ப கம்மியான சொன்ன மாதிரி எந்த மீடியாவுமே இதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போக மாட்டேறாங்க. இந்த புக்கு நானே ஒரு 100 பேருக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. அதை தெரிஞ்சுப்பாங்க பற்றி அப்படின்ட்டு. ஸோ என்னை கூப்பிட்டதுக்கு புளியாந்தோப்பு மோகன் அவர்களுக்கு வழக்கறிஞர் ரொம்ப நன்றி. அப்புறம் இதை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சிந்தன் புக்ஸ் இங்கே எல்லாருக்கும் தோழர்கள் எல்லாருக்கும் நன்றி. தோழர்களுக்கு வணக்கம். ஆமாம், எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் குரல் கொஞ்சம் கொடூரமாக இருந்தால் மன்னிச்சிருங்க. தோழர் நான் வரமாட்டேன்னு எப்படி நினச்சிங்க? நான் வந்து நீங்கள் என்ன நினச்சிருக்கூடாது. சரி, பரவாயில்ல. ஓகே, முதல்ல அலெக்ஸ் தோழருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமான டாக்குமெண்டேஷன் ஒர்க் அவர் பண்ணியிருக்காரு. நான் வந்து எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோரும் என்ன இவ்வளோ காவியம்லாம் நம்ம படைப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒர்க்குன்னு நான் நினைப்பேன். ஏன்னா நான் எழுத வந்தப்போ ஒரு மாடல் இல்லை. மீடியாவில் நம்ம எழுத வரும்போது காஸ்ட் அட்ராசிட்டிஸ் பார்த்தினா இப்போ நாங்கள் வரப்போ ஒரு பார்ட்டி பாலிட்டிக்ஸை பற்றி நம்ம எழுதுகிறோம், கட்சி அரசியல் பற்றி நம்ம எழுதுகிறோன்னா நமக்கு வந்து எமர்ஜென்சியில் எழுதின
பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருப்பாங்க. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இது இந்த டாக்குமெண்டேஷன்லாம் பக்காவாக இருக்கும். பெரிய பெரிய பொது சமூகத்துக்கான போராட்டங்கள் எல்லாத்த பற்றினும் ஒரு பதிவு வந்து இருக்கும். பட் காஸ்ட் அட்ராசிட்டிஸ் இல்லை, ரொம்ப அரூபமாக இருக்க மக்கள் சமூகத்தை பற்றி அவங்கள பற்றி ஒரு பதிவு எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாடலே இல்லை. இப்போது ஒரு ஜேர்னலிசம் ஒர்க்னால் நமக்கு வந்து டேட்டா இருக்கணும், ஆத்தென்டிசிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு தரவு எடுக்கணும், ஒரு புள்ளி விவரம் தேடணும் அப்படின்னா அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு இல்லை. இப்போ எப்படி உதாரணத்துக்கு வேங்கை வயலில் வந்து நமக்கு உண்மை வேறையாக இருக்குது, பட் அரசு ஆவணங்களில் இருக்கிற தரவுகள் வேறையாக இருக்குது. ஸோ அப்போ உண்மையாக நம்ம வந்து பதிவு செய்யணும் அப்படின்னா நான் என்ன மாடல் ஃபாலோ பண்ணேன் தலித் முரசில் எழுதும்போது அப்படின்னா, மக்கள் சொல்கிறாங்க, மக்களோட வாய்மொழி ஆதாரங்கள் இருக்குல்ல, அவங்க சொல்கிற வாக்குமூலங்கள் இருக்குல்ல, அதை தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணேன். அதுதான் நம்ம எழுதி வைக்கணும். அந்த வாய்மொழி ஆதாரங்கள் இருக்குது, எனக்கு இது நடந்தது அப்படின்னு பதிவு பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது வந்து இத்தனை ஆண்டு காலமாக பல நூற்றாண்டுகளாக இங்கே நடக்கவே இல்லை. மீடியான்னு ஒன்று வந்ததுக்கப்புறமும் பிரிண்ட் ஜேர்னலிசமில் அது நடக்கலை, டெலிவிஷன் வந்ததுக்கப்புறமும் அது நடக்கலை. ஸோ நான் வந்து அதாவது அரூபமாக இருக்க மனிதர்கள் வந்து எந்த வெளிச்சத்துக்குமே வராமல் இருக்கிறவங்க. ஸோ அவங்க அவங்கள நம்ம தேடி ஒரு இன்டீரியர் வில்லேஜுக்கு போவோம், அவங்கள பற்றி ஏன் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமே இங்கே இல்லை இந்த மெயின் ஸ்ட்ரீமில். அப்போ அவங்கள பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும், அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அங்கிறத எப்படி அந்த ஒரு நியாயத்தை எப்படி கட்டமைக்க முடியும், ஒரு ஜேர்னலிசம் எத்திக்ஸ்குள்ளே அதை கொண்டு வர முடியும் அப்படின்னும்போது, ஸோ இந்த டேட்டா, இந்த விஷயங்கள், இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு முக்கியமாக இருக்காது. எனக்கு இது நடந்தது அப்படிங்கிற ஒரு பதிவு தான், அந்த வாக்குமூலம் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து அன்னைக்கு மட்டும் இல்லை, ஆரம்ப காலங்களில் மட்டும் இல்லை, நான் எழுத வந்த 2000 அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, இப்பயும் அதுதான் நிலைமை. ஸோ அப்படி இதுதான் நடந்தது இந்த மக்களுக்கு அப்படின்னு அங்கே களத்தில் இருக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு நூலை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணம். அதற்காக தோழர் அலெக்ஸ் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி 1950 நமக்கு இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, நாம் வந்து ஜனவரி 26, 1950 நம்ம we are entering into a life of contradiction சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப வலியை தர்ற ஒரு வாக்கியம் அது. நாம் வந்து முரண்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியே 75 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பொலிட்டிக்கல் லைஃப்பில் டெமோக்ரஸி இருக்கும், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் சமூக தளத்தில் நமக்கு ஜனநாயகம் இருக்காது. ஸோ சமூக ஜனநாயகத்தை நாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து கட்டி எழுப்புகிறோமோ அப்போ தான் இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வந்து பாதுகாக்கப்படும். அப்படி இல்லைன்னா இந்த சிஸ்டமே வந்து சிதறடிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த 75 ஆண்டுகளில் சமூக ஜனநாயகம்னு இங்கே ஒன்று நிறுவப்படவே இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் வந்து இந்த நூல். ரொம்ப அருமையாக இதை வந்து அந்த சிஸ்டம் ஃபெயிலியர்னு சொல்கிறோம்ல, இந்த சிஸ்டம் அதோட மேக்கே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த நூல் ரொம்ப தெளிவாக, ரொம்ப சின்ன நூல், ரொம்ப கிறிஸ்பாக தான் எழுதியிருக்காரு. அது ரொம்ப அவரோட ஒப்பீனியனுக்குள்ளெல்லாம் அவர் பெருசாக போகலை. ஆனால் இப்போ இந்த சமூக ஜனநாயகங்கிறது எங்கே இருக்கணும், இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பேஸில் இப்படி பேசிகிட்டு இருக்கோம்ல, இது வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, நமக்கு கிடைச்ச ஒரு அரசியல் ஜனநாயகத்தோட பலனை நாம் வந்து அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நகர்ப்புறங்களில் மேடைகளில் பேசக்கூடிய இந்த வாய்ப்புங்கிறது வந்து எப்படி ஒரு மனிதன் ஒரு வாக்கு அப்படின்னு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அரசியல் ஜனநாயகத்தில், அதோட
ஒரு நீட்சி தான் வந்து இப்போ நாம் இந்த மாதிரி கூட்டங்களில் பேசுகிறது. ஆனால் சமூக ஜனநாயகம்ங்கிறது அப்படி இல்லை. நீங்கள் கிராமப்புறங்கள் வந்து எங்கே சமூக ஜனநாயகம் செத்து கிடக்கு அப்படின்னா அது வந்து கிராமப்புறங்களில் தான். அந்த கிராமப்புறம் இந்தியா முழுக்க, ஒரு மாநிலம் 2 மாநிலம் கிடையாது, இந்தியா முழுக்க பரந்துபட்ட முறையில் ஒரே மாதிரி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, ஊர் சேரி. அப்போது அந்த மாதிரி ஒரு இப்போ 6 லட்சம் கிராமங்கள் இருக்குது இந்தியாவில் அப்படின்னா அதுக்கான அங்கே ஒரு டெம்ப்ளேட் தான் இவர் இப்போ காட்டுறாரு. இந்த நூலில் வந்து ஒரு டெம்ப்ளேட், அங்கே என்ன மாதிரியான ஒரு இயங்கு முறை, ஒரு வாழ்க்கை முறை, ஒரு ஜனநாயகமற்ற முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 டெம்ப்ளேட்டை அவர் இதில் காமிக்கிறாருன்னு தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் 6 லட்சம் கிராமங்களும் இதோட ரெப்ளிகா தான், அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ ஊர் சேரின்னு இருக்குது, இங்கே முத்திரையர்னு ஒரு ஆதிக்க சாதி இருக்காங்க, பட்டியல் சமூக மக்கள் ஒரு மைனாரிட்டியாக இருக்காங்க. கிராமப்புறங்கள் அப்படி தான் பெரும்பாலும் கட்டமைக்கப்படும். ஆதிக்க சாதியினர் மெஜாரிட்டியாக இருக்கிற மாதிரியும் பட்டியல் சமூக மக்கள் மைனாரிட்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியும் தான் அந்த சிஸ்டம் அப்போ இருந்தே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதிலிருந்து தான் அவர் வந்து அந்த கிராமம் எப்படி இருக்குது, ஒரு 20 குடும்பங்கள் தான் இந்த வேங்கை வயலில் இருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரெண்டாவது, அந்த ஒரு கிராமத்தோட பொது வளம் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இடம்னா வந்து கிராமப்புற மனிதர்களுக்கு கோயில், அந்த கோயிலை சுற்றி இருக்கிற அதிகாரம் தான். அப்போ இங்கே வேங்கை வயலில் அந்த இன்னொரு பேர் என்ன, இறையூரில் வந்து ஒரு பழங்கால கோயில் இருக்குது. அந்த பழங்கால கோயிலில் வந்து அந்த காலத்தில் ரொம்ப முன்னாடி வந்து ஒரு 5 சமூக மக்கள் வந்து சேர்ந்து சம உரிமையோடு அவங்க இருந்திருக்காங்க. அப்படின்னா அதுக்கு காலம்லாம் நமக்கு தெரியல, ரொம்ப முன்னாடி அப்படின்ற பதிவு தான் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் அந்த கோயில் நிலங்கள் எல்லாருக்கும் சமமாக 5 சமூகங்களுக்கும் வழங்கப்பட்ட கோயில் நிலங்கள் வந்து பிடுங்கப்பட்டு, குறிப்பாக தலித் மக்களிடமிருந்து பிடுங்கப்பட்டு ஒரு முத்திரையர்கள்கிட்ட எல்லா நிலங்களும் போகும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கோயில் அதிகாரம் அவங்க அந்த அந்த செய்கிற உரிமை இருக்குல்ல, தலித்துகளுக்குன்னு அந்த பிரிவுக்குன்னு இருக்கிற உரிமை வந்து அது மறுக்கப்படுது. இதனால 60 ஆண்டு காலமாக அவங்க அந்த கோயிலுக்குள்ளே போகாமலே இருக்காங்க, கோயில் திருவிழாவும் நடக்காமலே இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி நீங்கள் எனி வில்லேஜ் இந்தியாவில் நீங்கள் பொருத்தி பார்த்துக்க முடியும். தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தை வேணாலும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்க முடியும். இரு சமூகத்திற்குமான கோயில்னு ஒன்று இருந்தால் அங்கே டிஸ்பியூட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ மூணாவது விஷயம், இதோட தொடர்ச்சி தான், கோயில் அதிகாரம் இல்லைன்னா உங்களுக்கு பொது வளங்கள் எதுலேயுமே ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிறது. வேங்கை வயலையும் அவங்களுக்கு எந்த ஆக்சஸுமே இல்லை அப்படிங்கிறது. மூணாவதாக எங்கே வருது பிரச்சனை அப்படின்னா உள்ளாட்சி. அப்போ அதனால தான் அந்த தண்ணீர் தொட்டி, அடுத்து இங்கே இந்த கொடுமைக்கு, இந்த வன்கொடுமைக்கு காரணமாக இருக்க தண்ணீர் தொட்டிக்கு வராங்க. ஸோ தண்ணீர் தொட்டி ஒரு பொது வளமாக வந்து ஆதிக்க சாதியினர் வசிக்கிற இடத்துல வந்து இந்த தண்ணீர் தொட்டி இருக்குது. அங்கேருந்து தான் இவங்களுக்கு தண்ணீர் சப்ளை வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஒரு தனி டேங்க் வந்து கட்டி கொடுக்கும்போது அங்கே அவங்களுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறல அதில் நிறைய ஊழல் நடக்குது. ஏன்னா அதிகாரம் எல்லாம் ஒரு சமூகத்துக்கிட்ட இருக்கனால அந்த ஊழல் வந்து நடக்குது. ஊழலில் இவங்க கேள்வி கேட்கும்போது ஆப்வியஸாக ஒரு ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் இருந்து தான் இவங்களுக்கு அது வரைக்கும் என்னென்னா, இவங்க கோயிலில் உரிமையெல்லாம் கோரல. இப்போ இரட்டை கோலை அந்த கலெக்டர் போனப்பவே ரொம்ப தெளிவாக இருந்தது, எல்லா வகையான தீண்டாமை முறைகளும் அங்கே இருக்குது, இரட்டை கோலை முறை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. அந்த ஐயனார் கோயிலுக்குள்ளே இவங்களுக்கு ஆக்சஸே இல்லைங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ எல்லா வகையான தீண்டாமை முறையும் அங்கே வந்து இருக்குது அப்படின்றது. ஸோ இவங்க தண்ணீரில் எங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கியும் ஏன் கேட்கல அப்படின்னு அவங்க வந்து தங்களோட உரிமையை கோரும்போது அங்கே ஒரு ஊழல் நடக்குது. அந்த ஊழலில் வச்சு உங்களுக்கு எப்படி தண்ணி கொடுக்குறோன்னு பார்க்குறோங்க மாதிரி ஒரு டிஸ்பியூட் வருது. இதுவும் எல்லா பகுதிகளையும் நீங்கள் பொது வளங்களில் ஆக்சஸ் கேட்டிங்கனாலே உன்னை பார்க்குறேன், நான் உனக்கு எப்படி அது கிடைக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் அப்படியே தான் கிராமப்புறத்தில் இருக்குது. ஸோ இவங்க டிஸ்பியூட் பண்ண உடனே அந்த வன்கொடுமை நடக்குது. அதாவது நீங்கள் தீண்டாமை முறையை, நூற்றுக்கணக்கான தீண்டாமை முறைகள் கிராமப்புறத்தில் இருக்குது. வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு சொன்னால் அது ஒரு தீண்டாமை முறை தான், அன்றைக்கி பல இடங்களில் அது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு தீண்டாமை முறையை நம்ம வந்து
சாரி, தீண்டாமையை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா தீண்டாமையை எதிர்க்கும் போது தான் நமக்கு வன்கொடுமை நிகழ்து. எனக்கு ஏன் இதை நீ தரல, என்னை ஏன் நீ அனுமதிக்கலை, எனக்கு ஏன் இந்த உரிமையை நீ மறுக்கிற அப்படின்ற கேள்வி கேட்காத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து வன்கொடுமையாக அது மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மனித பேரிழிவு இது. ஆக்சுவலி நான் வந்து இந்த மலமழும் இழிவு தொடர்பாக நிறைய அப்போது ஆய்வெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மஞ்சள் நாடகம் போடுற டைமில். அப்போ நான் தேடி பார்த்துருக்கேன், இந்த போர்க்குற்றங்களில் யாவது இந்த மாதிரி மனிதர்களை ஒரு மலத்தை வச்சு இழிவுபடுத்துகிற ஒரு கொடுமை பனிஷ்மெண்ட் முறைகள் நிறைய இருக்கும்ல. வயலன்ஸ் இருக்கும், செக்ஷுவல் அசால்ட் இருக்கும். இப்போ நீங்கள் யூதர்களை நாசிக்கள் வந்து கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸை வந்து உருவாக்கி, ரசாயன கூடங்களை உருவாக்கி, மக்கள் கூட்டத்தை அவங்களுக்குள்ள யூதர்களை அதுக்குள்ளே அடைச்சி ரசாயனத்தை பாய்ச்சி கொள்றதா தான் வந்து அதெல்லாம் தான் இந்த மாதிரியான கொடூரமான தண்டனை முறைகள் இருக்குது. பட் தண்டனை முறையா இல்லை வந்து வாழ்க்கை முறையா, தண்டனை முறையா வந்து சக மனிதர்களை ஒரு மலத்தை வைத்து இழிவுபடுத்துகிற கொடுமைங்கிறது வந்து எங்கேயுமே நான் உண்மையிலே என்னோட தேடுதெல்லாம் நான் கேட்கல. பட் தனி மனித குற்றங்களாக அது இருக்குது. ஆப்வியஸாக அந்த தனி மனித குற்றங்கள் செய்பவர்களுக்கு கடுமையான மனச்சிக்கல் இருக்குது. அதுக்கு ஒரு டெர்மினாலஜிலாம் சைக்கியாட்ரியில் இருக்குது. நீங்கள் மலத்தை அவர்கள் உண்பதோ இல்லை மலத்தை இன்னொரு மனிதரை உண்ண வைப்பதோ இல்லை அது சம்பந்தமாக ஒருத்தரை டார்ச்சர் பண்ணுவது, இது எல்லாமே வந்து ஒரு தீவிரமான ஒரு மனநோய் சம்மந்தப்பட்டது. ஆனால் இங்கே வந்து எனி அதர் இந்தியன், நீங்கள் வந்து இந்தியன் வில்லேஜஸ் எஸ்பெஷலி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் உன்னை கேட்கலன்னா உன் மேலே நான் சிறுநீர் கழிப்பேன். ஒரு தலித்துகள்னாலே வந்து நீ உன்னை மீறிட்ட அப்படின்னா உன் மேலே சிறுநீர் கழிப்பேன்னு சொல்கிறதோ இல்லை உன் வாயில் மனத்தை திணிப்பேன்னு சொல்கிறதோ, இதை நம்ம எப்படி வகைப்படுத்துறதுன்னே நினச்சோம், எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் எப்படி யார் மைண்டில் எப்படி முதல்ல உருவாச்சு அப்படிங்கிறதும் தெரியல. அது எப்படி இன்றைக்கி இவ்வளோ நாகரிகம் வளர்ந்த ஒரு பண்பட்ட காலத்தில் வந்து எப்படி அது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்க முடியுமோ தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்குது இந்த லைஃப்பில், அவங்களோட லைஃப்பில், அவங்களோட கல்ச்சரில் ஒரு சக மனுஷனை சக மனிதர்களை மலத்தை வைத்தும் சிறுநீரை வைத்தும் இழிவுபடுத்துவது என்பது ரொம்ப நார்மலாக இருக்குது. அது ஒரு மனச்சிக்கல்னு யாராவது பார்க்கணும்ல. எப்படி நீ இப்படி செஞ்ச, எப்படி இது நடந்தது? இப்போ திண்ணியத்தில் நான் வந்து எழுத வந்த காலகட்டத்தில் தான் திண்ணியம் நடக்குது. எனக்கு உண்மையிலே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி இது எப்படி பண்ண வைக்க முடியும், அது எப்படி கற்பனையில் வரும்னு எனக்கு இருந்தது. ஆனால் அப்போ உண்டாக்குன ஒரு அதிர்வலை இருக்குல்ல, எப்படி சக மனுஷங்களுக்கு இது செய்ய முடியும்னு ஒரு 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 அற உணர்வின் அடிப்படையில் ஒரு அதிர்ச்சி நம்ம எல்லாருக்கும் உண்டாயிருக்கலாம். அப்போ இருந்த ஒரு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவன மனித உரிமை அமைப்புகள் இவங்கெல்லாம் ரொம்ப அதை ரொம்ப இஷ்யூவாக்கி அதை கேள்வி கேட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தப்போ இருந்த ஒரு எதிர்ப்புணர்வு கூட இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜியோட நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம், இவ்வளோ வந்து ஒரு கல்வியில் நம்ம இவ்வளோ முன்னேறி இருக்கோம், இவ்வளோ பொருளாதாரத்தில் நம்ம இவ்வளோ மேம்பட்டிருக்கோம், சமூக நீதியில் நம்ம வந்து இவ்வளோ முன்னேறி இருக்கிறதா நம்ம வந்து கிளைம் பண்ணுறோம். பட் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் யாருமே இதை பற்றி யாரோட பொது சமூகத்தோட எல்லாருமே இதை என்னோட பிரச்சனையாக பார்த்துருக்கணுங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. நம்ம வாழ்கிற ஒரு சமூகத்தில் வந்து இப்படி ஒன்று நடந்திருக்கு. இந்த அடலசன்ஸ்னு ஒரு இதை வந்து ரொம்ப அந்த படத்தை வந்து பேசினாங்க. அந்த படத்தில் வந்து அந்த படத்தை வச்சு யூஎஸ் பார்லிமெண்ட்லாம் வந்து டிபேட் நடந்தது. அப்போ என்னென்னா அந்த படத்தில் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது என்னென்னா ஒரு அடலசன்ட் ஒரு டீனேஜர் வந்து ஒரு க்ரைம் பண்ணிட்டான். ஒரு பொண்ணை வந்து அவனோட என்ன சொல்ற அந்த டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியோட அதை பற்றின ஒரு நம்பிக்கையினால் ஒரு கொலையை செஞ்சுட்டான். அப்போ அது வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு சொசைட்டியாக நாம் எப்படி இதை நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வருது அவங்களுக்கு. அந்த பெற்றோர் வந்து ஒரு கில்ட்டுக்கு போகிறாங்க. அந்த படத்தில் வந்து அவங்க ரியாலிட்டி பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த கில்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஒரு வளர்ந்த சமூகத்தில் வந்து இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒரு கருத்தியல் அடிப்படையில்
நான் நம்புகிற ஒரு விஷயத்துக்காக, ஒரு ஆதிக்க உணர்வு விஷயத்துக்காக ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா, அதை வேற 2 பேர் பண்ணியிருந்தாலும் அதோட பார்ட்டாக நான் இருக்கேன், இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அந்த கில்ட் வந்து ஒரு சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அப்படி வந்து வேங்கை வயல் மாதிரியான இது வந்து உச்சக்கட்டம். நீங்கள் இப்போ அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு ஓகே. பட் இந்த மனித மலத்தை ஒரு மனிதனை உண்ண வைப்பதுங்கிறது எனக்கு உண்மையிலேயே என்னோட மூளை வந்து அதை சிந்திக்கவே முடியல, அதை ப்ராசஸ் பண்ணவே முடியல. ஸோ இது ஒன்று. ஸோ இதை வந்து இந்த வன்கொடுமை வந்து நடந்துருச்சு. இப்படி ஒன்று நான் சொல்கிற விஷயம்லாம் வந்து ரொம்ப எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்படி ஒன்று நடந்துருச்சு இல்லை, நடந்த உடனே இந்த கிராமப்புற சிஸ்டம், இந்த சமூக ஜனநாயகம் எங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஊராட்சி அமைப்பு இப்படி ஒரு க்ரைம் நடந்துருச்சு அப்படின்னா யாரோ தனிநபர்கள் தானே பண்ணியிருக்கணும், யாரோ குற்றம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்கள டிஸ்ஓன் பண்ணோம். ஐயோ இப்படி ஒரு குற்றவாளி நம்ம இந்த ஊரில் இருக்கான் அப்படின்னு பொதுவாக நமக்கு அப்படி தானே தோணும். அப்படி இல்லாமல் அது அந்த முதல் நாளே அந்த மலத்தை பார்க்குற முதல் நாளே இந்த ஊராட்சி அமைப்பு எப்படி, அந்த நெட்வொர்க் எப்படி இருக்குங்கிறத இதில் பார்க்கலாம். நீங்கள் வந்து கவுன்சிலரு, பிரசிடெண்ட், ஊராட்சி மன்ற தலைவி, அப்புறம் காவல் ஆய்வாளர், காவலர்கள், வட்டார ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர், ஒரு கிராமப்புறத்தை எந்த அரசு நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு வேலை செய்தோ அந்த அரசு நிறுவனம் எல்லாமே வந்து கூடி, சட்டமன்ற உறுப்பினர் அவரும் வந்து பார்த்துருக்காரு. ஸோ எல்லாரும் கூடி ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தடயத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இது டெம்ப்ளேட். இது நீங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு சாதி குற்றம் நடந்துருச்சுன்னா இதில் ஒவ்வொரு அதர் ஹியூமன் பீயிங், இந்த அப்பர் காஸ்ட் வந்து முதல்ல அந்த தடயத்தை அழித்து இதை வந்து வெளியில் தெரியாமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்க முதல்ல பண்ணுறாங்க. அதில் நடந்த முக்கியமான ஒரு கொடூரம் என்னென்னா, அந்த டேங்க் நீரை ஃபுல்லாக அப்புறப்படுத்துறது. கம்ப்ளீட்டாக வந்து அதை உடைச்சி, இந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க அதை உடைச்சி அப்புறப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்து வச்ச சாம்பிள்ஸையும் வந்து அழிக்கிறாங்க. தண்ணியும், டப்பில் பிடிச்சி வச்ச தண்ணியையும் கொட்டிடுறாங்க. இப்போ இப்படி இது வரலாற்றில் பேரிழிவுன்னு நம்மளை மாதிரி மனிதத்தில் நம்பிக்கை இருக்கவங்கலாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு பேரிழிவுக்கான நடந்ததுக்கான தடயமே இல்லை. அதுக்கு இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் சேர்ந்து அதை வந்து அழிச்சிருது. இதுக்கப்புறம் காவல்துறை விசாரணைக்கு போகுது. காவல்துறை எப்படி வன்கொடுமை வழக்குகளில் எப்படி நடந்துக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து திருப்பி நீ தான் பண்ணன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் வந்து இதை வன்கொடுமை நீதிமன்றத்தில் நீதிபதியே இல்லை, புதுக்கோட்டை ஸ்பெஷல் கோர்ட்டில். ஸோ இவர் எல்லாத்துக்கும் ஒரு சாப்டர் போட்டிருக்காரு. அதனால தான் என்னால் இதை கிளியராக அதனால தான் இது டெம்ப்ளேட்டுன்னு சொல்கிறேன். ஊராட்சி நிறுவனங்கள் எப்படி நடந்துக்குச்சு, உள்ளாட்சி நிறுவனங்கள் எப்படி நடந்துக்குச்சு, அதே மாதிரி காவல்துறை விசாரணையில் எங்கே ஃபெயிலியர் ஆச்சு, நீதிமன்றங்கள், வன்கொடுமை நீதிமன்றத்தில் நீதிபதி 3 ஆண்டுகளாக இல்லாதனால இவங்க மகிழா கோர்ட்டில் இருந்து நீதிபதியை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அங்கேயும் வந்து அது தடுத்து நிறுத்தப்படுது, திசை திருப்பப்படுது. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கடைசியில் தலித் பார்ட்டிஸ் பற்றியும் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அந்த வழக்கை எடுக்கிறாங்க. இந்த வழக்கு அவங்களோட வழக்கறிஞர்கள் குழு வந்து எடுக்குது. டெம்ப்ளேட்டுக்குள்ளே நான் எல்லாத்தையும் வச்சு சொல்கிறேன். இந்த பொதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பொதுவுக்குள்ளே தலித் மக்கள் உரிமை கோரும்போது, இல்லை தலித் மக்கள் தங்களுக்கான நீதியை கேட்கும்போது யாரெல்லாம் வந்து இந்த பொதுவுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா, இந்த பார்ட்டாக இருக்கிற அந்த கோயில் அதிகாரத்தில் இருந்து நீதிமன்றங்கள் வரைக்கும் தலித் கட்சிகள் உட்பட இந்த சிஸ்டமுக்கு வெளியில் அவங்களால போய் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறத தான் இந்த நூல் வந்து நமக்கு புரிய வைக்குது. ஸோ இது வந்து இதுதான் மாடியூல், இதுதான் இப்படி தான் இயங்கும், இப்படி தான் இருக்கும். இந்த வழக்கு வந்து நமக்கு தெரியும், POA ஆக்டில் வந்து பதியப்படுற வழக்குகள் பெரும்பாலும் பொய் வழக்குகள் அப்படின்னு தட்டி கழிக்கப்படும். அப்படி இல்லைன்னா நம்ம சாவுற வரைக்கும் அந்த வழக்கு நடக்கும். அவ்வளோ நீண்ட காலம் வந்து சாட்சிகளை கலைச்சிருவாங்க. இப்போ ஒரு இந்த நாட்டோட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒரு சமூகம் மொத்தமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதுக்குள்ளே நாம் என்ன மாற்றத்தை
எதிர்பார்க்க முடியும், இல்லை என்ன நியாயத்தை கோர முடியும்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுதான் இஷ்யூ. இதை நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் அங்கே நடக்குது, ஏன் வந்து பையன் ஒருத்தன் புல்லட் ஓடுனா வெட்டுறான், ஏன் வந்து கபடி விளையாண்டு ஜெயிச்சா வெட்டுறான், இப்படிலாம் நமக்கு கேள்வி வருதில்ல. இங்கே இதுதான் நடக்கும். அந்த ஊர் சேரி கட்டமைப்பில் இப்படி தான் நடக்கும். அதுதான் மாடியூல், அதுதான் வந்து இந்த படிநிலைப்படுத்தப்பட்ட சாதி அமைப்போட டிசைனே அப்படி தான் இருக்குது. அப்போ இதில் இருந்து நம்ம எப்படி வந்து நல்லதை நம்ம எதிர்பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. 90களில் வந்து உண்டான தலித் எழுச்சி, அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த தலித் எழுச்சி என்பது என்னை பொறுத்த வரைக்கும், நான் ரொம்ப லேட்டர் பீரியடில் நான் இதை ரியலைஸ் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தலித் மக்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதில் தான் தொடங்கி இருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னோட ரொம்ப நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் எழுத வந்தப்போ இந்த இந்து மதத்துக்குள்ளே இருந்து இந்து மதம்னு கூட சொல்லலை, பட் கான்ஸ்டியூஷன் நமக்கு ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது. இந்த கான்ஸ்டியூஷனை வச்சு சட்டங்கள் தான் இருக்கே, SC/ST ஆக்ட் இருக்குது, எல்லா விதமான மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்க்கு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். இப்போது ஹானர் கில்லிங் கூட நம்ம ஒரு ஆக்டை கொண்டு வந்துடுவோம் ஃபைட் பண்ணி. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஆக்ட் எல்லாம் கொண்டு வரோம்ல, சட்டங்கள் வலுவாக இருக்குது. யார் எக்ஸிக்யூட் பண்ணுறாத, சட்டம் இருக்குது நம்மக்கிட்ட, யார் எக்ஸிக்யூஷன், அவன் தான் உட்காந்துருக்காங்க, சாதி இந்துக்கள் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு நீதியை வந்து வாங்கவே முடியாது. ரொம்ப கொடுமையாக இருக்குது உண்மையிலேயே. தனிமை இருக்குல்ல, நம்ம வந்து இந்த வன்கொடுமைகள் நடக்கும்போது எப்போவுமே சேரிகளில் இருக்க மக்கள் எந்த ஒரு சமூக கலப்பும் இல்லாமல் தனியாக தான் இருக்காங்க. பட் வன்கொடுமைகள் நடக்கும்போது ஏதோ ஒரு எதிர்வினையும் ஒரு சமூகத்தின் ஒரு சின்ன ஆதரவும், அதாவது இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி நமக்கு கிடைச்சிருக்குல்ல, அதை வச்சு ஏதோ ஒரு சின்ன ஆதரவும் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இந்த மீடியா வந்து ஒரு 4-5 நாள் இந்த நியூஸை போட்டுட்டு சைலண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு வர தனிமை இருக்குல்ல, அதை நம்ம யாருமே நம்ம யோசிச்சே பார்க்குறதில்ல. பல்லாவரத்தில் வந்து ஒரு ஆணவ கொலை நடந்தது. பள்ளிக்கரணையில் வந்து ஒரு ஆணவ படுகொலை நடந்தது. அந்த ஆணவ படுகொலை நடக்கும்போது எல்லாரும் வந்து ரொம்ப அதை பற்றி ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த பொண்ணு சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. நம்ம அப்படியே இதுக்கு எவ்வளோ பெரிய சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவை. இந்த மாதிரிலாம் யாருமே யோசிக்கிறது இல்லை. ஒரு க்ரைமை, ஒரு நார்மல் அட்ராசிட்டி இஸ் நாட் அ நார்மல் க்ரைம். ஒரு க்ரைமை வந்து நான் கடுமையாக எதிர்கொண்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற காம்பன்சேஷனோ, எனக்கு 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 யாராவது வழக்கு போடுறதுக்கு கிடைப்பாங்க, அந்த மாதிரி இல்லை. அந்த வழக்கை நடத்துறது அது இல்லை. அது எனக்கு ஒரு ஆதரவு தேவையில்லை. அந்த ஆதரவு வந்து ரொம்ப தற்காலிகமாக, ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் எனக்கு கிடைக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வன்கொடுமையை அனுபவிப்பவர்கள் வந்து ரொம்ப கைவிடப்படுறாங்க. வேங்கை வயல் மக்கள் அப்படி தான் கைவிடப்பட்டாங்க. யாருமே வந்து அவங்களுக்கு போய் நான் வந்து அதை ஹெல்த் கேம்பெல்லாம் நான் அந்த டைமில் நீலமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வேங்கை வயல் இஷ்யூ நடக்கும்போது அந்த மக்கள் இங்கெல்லாம் ஒரு 20 பேரை இங்கே வர வச்சு நாங்கள் ஒரு இன்டர்வியூலாம் பண்ணோம். என்னென்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் கேம்ப்லாம் நம்ம பண்ணுறோம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மலம் கலந்த தண்ணி அவனோட உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரியே எங்களுக்கு ஃபீலிங் இருக்குன்றாங்க. இப்போ நம்ம ஒரு மலத்தை மிதிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை கழுவிட்டா கூட நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு ஸ்மெல் வருதும் நம்ம மேலே. எனக்கெல்லாம் வந்திருக்கு அப்படி. நம்ம ஏதோ ஒரு இதை ஹியூமன் இதை மிதிச்சிட்டோன்னா அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அப்போ அவங்க அதை குடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ட்ராமாவாக அது இருக்கும். எத்தனை தலைமுறைக்கு அவங்க சாகுற வரைக்கும் அது துரத்தும். ஆனால் ஒரு சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணணும், அந்த மக்களுக்கு உளவியல் ரீதியாக ஒரு சிகிச்சையை கொடுக்கணும், முதல்ல அதை பண்ணணுங்கிறத பற்றிலாம் யாருமே பேசல. அதை நாங்கள் நாங்கள் பேசாத அந்த டைமில் நாங்கள் அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தோம் அதை. ஸோ இப்படி வந்து அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நம்ம அப்படியே கைவிடுறோம். அப்போ சின்னத்துறைக்கு ஒன்று நடக்குது அப்படின்னா, சின்னத்துறைக்கு வந்து அரசு ஒன்று கொடுக்குது, காம்பன்சேஷன் கொடுக்குது, அவன் வந்து படிக்கிறான், அதுக்கப்புறம் அவன் தனிமைப்படுத்தப்படுறான். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இப்போ இந்த சிஸ்டம் வந்து 75 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 75 ஆண்டுகளாக இப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறத அம்பேத்கர் அப்பயே புரிஞ்சுக்கிட்டார்.
சமூக ஜனநாயகம்னு ஒன்று. இங்கே இந்த சிஸ்டம்குள்ளே இருந்து, இந்த அடுக்குக்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு உரிமையை, சம உரிமையை கோரவே முடியாது. நீங்கள் அடுக்கை விட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் ரிலீஜியஸ் மைனாரிட்டி ஆகுங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு. அவர் அதுக்காக ஒரு தனி ரிசர்ச் பண்ண எவ்வளோதான் ஒரு மனுஷன் வேலை பார்ப்பான் எனக்கு புரியல. அவர் வந்து பண்ணின எல்லா ஒர்க்கோட பேரலாக வந்து புத்திசம்மை பற்றி, ரிலீஜன்ஸை பற்றி ஸ்டடி பண்ணி என் மக்கள் இந்தியாவில் பௌத்தத்தை பரப்புவார்கள், அதற்காக எல்லா தியாகமும் செய்வார்கள் சொல்லிட்டு அவர் அந்த நம்பிக்கையோடு அவர் போகிறாரு. ஆனால் நாம் இங்கே என்ன செஞ்சிட்ருக்கோம், இந்த அடுக்கில் வந்து நாம் வந்து கீழே இருந்து இந்த அடுக்கில் இருந்து உரிமை கோரிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு நாள் நான் சொல்கிறேன், இன்னொரு 100 வருஷம் 200 வருஷம் ஆனாலும் அந்த உரிமை நமக்கு கிடைக்கவே போகிறதில்ல. வேங்கை வயல் மாதிரி நடக்கிறோமா இந்த மக்கள். இன்றைக்கி நாங்கள் வாக்குரிமையை வந்து நாங்கள் தேர்தலில் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த என்னுடைய நீங்கள் சமூக ஜனநாயகத்தை உருவாக்கவில்லை என்றால் அரசியல் ஜனநாயகம் சிதறடிக்கப்படும் என் மக்களான்னு சொன்னார்ல, அது இதுதான். நான் அதிகபட்சமாக நான் என்ன செய்ய முடியும், எனக்கு நீங்கள் ஒரு ஓட்டு கொடுத்துருக்க, அதை நான் போடாமல் இருப்பேன், அவ்வளோதான் நான் செய்ய முடியும். அது சரி, அதுவாவது ஏதாவது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துமா? மாஞ்சோலை மக்கள் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்க, ஏதாவது மாற்றம் இருக்கா? ஏன்னா மைனாரிட்டி. இப்போது அங்கே இருக்க முத்திரையர் சமூகம் வந்து அவங்க மேலே இந்த எஸ்சிஎஸ்டி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தா அவங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகமும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. ஆனால் வேங்கை வயல் மக்கள் அதான் ஒன்று சேர்ந்தாங்க, நாங்கள் ஓட்டு போட மாட்டோன்னு. இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசியில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா நிற்பாங்க. ஆனால் இங்கே வேங்கை வயல் மக்கள் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு முடிவெடுத்தா அந்த 80 ஓட்டுகள் தான். பக்கத்து ஊருக்காரங்க கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கையறு நிலை, ஒரு நிராதரவான நிலை, எவ்வளோ பெரிய தனிமைப்படுத்துதல் அது. அதுக்குள்ளே ஏன் நீங்கள் என்ன கேட்டால் ஏன் அதுக்குள்ளே நம்ம இருக்கணுங்கிறது தான் என்னோட கேள்வி. உங்களுக்கு ஒரு 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 வழி இல்லாமல் இல்லை, நமக்கு ஒரு சொல்யூஷனை, ஒரு பக்காவான சொல்யூஷன் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை ஏன் இங்கே இருக்கிற அமைப்புகள் திருப்பி வந்து கோயிலுக்குள்ளே போய் அதிகாரம் கேட்குறது? அந்த கோயிலுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன அதிகாரம் அவன் கொடுக்குறான்? ஒன்றுதான், நீ போனால் திருப்பி அன்னைக்கு மேல் பாதியில் போனாங்க, கழுவி விட்டான், கோயிலே எனக்கு வேணாம் உடைக்கிறேன்றான். இவனுக்கு தான் ஏத்திஸ்ட் ஆக்சுவலி. கோயிலுக்குள்ளே போனால் கோயிலை உடைப்பேன்றான். அப்போ அவனுக்கு சாமி நம்பிக்கை எதுவுமே இல்லை. அவனுக்கு வந்து அந்த கோயிலுங்கிறது அதிகாரம் அப்படிங்கிறத தான் அவங்க திருப்பி நிறுவுறாங்க. அப்போ என்னோட அதிகாரத்துக்குள்ளே நீ வர்ற அப்படின்னா அங்கே என்ன நடக்குது? ஒன்றுமே நம்ம கிளைமே பண்ண முடியாது. ஸோ இன்னுமே கூட நமக்கு இன்னும் எவ்வளோ காலம் தேவைன்னு எனக்கு தெரியல. நாம் 135வது பிறந்தநாள் அம்பேத்கரோட பிறந்தநாள் வந்து இப்போ நம்ம கொண்டாடி இருக்கோம். உலகம் முழுக்க பௌத்த சமூகம் வளர்கிற ஒரு மதம்னா அது வந்து புத்திசம் தான். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இன்றைக்கி வந்து அது பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதோட சயின்டிஃபிக் ரெலவன்ஸ் பற்றி எல்லாரும் மேற்கத்திய ஆய்வாளர்கள் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. புத்திசமில் இருக்க ஃபிசிக்ஸ் இன்றைக்கி வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் ஒன்று டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதோட புத்திசமில் அது எப்படி இருக்குது, புத்தர் எப்படி அந்த காலத்துலேயே இந்த சயின்ஸை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. புத்திசம் மைண்டை பற்றி புத்திசம் அற்புதமாக பேசுது. ஸோ உலக சமூகங்கள் வந்து பௌத்தத்தை உற்று நோக்கின்றன, அதை நோக்கி வரணும்னு விரும்புகிறாங்க. சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் முழுக்க புத்திசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இன்றைக்கி மோடி வந்து போய் புத்திசம் ஏன் வந்து புத்திசமை இவ்வளோ ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸோட சப்போர்ட் அவருக்கு தேவைப்படுது. ஸோ டெவலப் பண்ணணும், இங்கே புத்திசமை வளர்க்கணும், அவ்வளோ நிதி கொடுக்குறாங்க அந்த கண்ட்ரிஸ் நம்ம நாட்டில் வந்து பௌத்தத்தை வந்து வளர்த்து எடுப்பதற்கு. ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட வேர்கள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அழுகி போன ஒரு இடத்துல தான் நம்மளோட பண்பாடு இருக்குது. அங்கே தான், அதுதான் நம்மளோட ரூட், அங்கே தான் நம்ம ஹிஸ்ட்ரி இருக்குது, அங்கே தான் நம்மளோட இலக்கியம் இருக்குது, அங்கே தான் நம்மளோட கலை இருக்குதுன்னு சொல்லி நாம் அந்த ரூட்டில் போய் திருப்பி விழுந்துட்டுருக்கோம். இது ரொம்ப என்ன சொல்கிறது, we are failing ourselves. அதுதான் நான் சொல்வேன், நாம் நம்மளையே வந்து தோல்வி அடைய செய்கிறோம். வேங்கை வயல் மாதிரியான இந்த மாதிரியான ஒரு பேரழிவு நடந்த கணமே நீங்கள் வந்து இந்த சிஸ்டமை விட்டு நான் வெளியில் போகிறேன்னு ஒரு முடிவு எடுத்திருந்தா அது வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது
அப்போ கடைசியாக ஓட்டுரிமை வந்து நாங்கள் வாக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் எல்லாரும் இந்த சாதி ஒழிப்பில் இயங்குகிற எல்லாரும் இதை சிந்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து டெவலப் பண்ணணும். மாற்று பண்பாடு, கல்ச்சுரல் சேஞ்ச் தான் இங்கே தேவை. அப்படின்னா மாற்று பண்பாட்டிற்கான வழிமுறைகளை நாம் ஆராயணும். யாராவது அதை செய்கிறாங்கன்னா அவங்க கூட நம்மளை சேர்த்துக்கணும். பயப்படக்கூடாது. ஆக்சுவலி நம்ம என்னென்னா இந்த ஐடென்டிட்டியை விட்டுட்டா நமக்கு வேற என்ன ஐடென்டிட்டி இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம வந்து இன்னும் எத்தனை தலைமுறையை நாம் உருவாக்க போகிறோம். அவங்களுக்கு நாம் இப்பயே எதையாவது செய்யணுங்கிற பொறுப்புணர்வு நமக்கு இருக்கணும். எங்கள் தாத்தா பாட்டி செய்யலை, எங்கள் அப்பா அம்மா செய்யலை, நான் செய்கிறேன் அட்லீஸ்ட் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நாம் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து தலித் மக்கள் வந்து இங்கே மனிதர்களாகவே மதிக்கப்படுறது இல்லை. அதை நம்ம ரொம்ப உறுதியாக புரிஞ்சுக்கணும். அந்த மனிதர்களாக மதிக்கப்படுற ஒரு தன்மை வரணும் அப்படின்னா, இப்போ எப்படி இஸ்லாமிய சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க எங்களுக்கு வந்து நாங்கள் தாயா பிள்ளையா பழகணும், நாங்கள் இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் வந்து அப்படி பார்க்குறோம் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளையும் ஒரு சகோதரத்துவத்தோடு நான் அவங்க பார்க்கணும் அப்படின்னா அவங்க மைண்டில் நம்ம என்னவா இருக்குமோ அதை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான வழியும் இருக்குது. அப்படின்னும் போது நாம் அந்த துணிஞ்சு அந்த வழியை தேர்ந்தெடுக்கணும். உன்னத பாதையில் நம்ம போகணும்னு நான் கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். தோழர் அலெக்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு நான் மீண்டும் இப்படி ஒரு ஆவணத்தை உருவாக்கியதற்காக நான் அவருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தன் புக்ஸ் ரொம்ப தொடர்ந்து நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லைங்கிறதுனால நான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதில்லை அப்படின்னு என்ன யாரும் நினைக்க வேணாம். நான் அங்கே எனக்கு நம்பிக்கையே இல்லை. அது ஒரு கொழாயடி சண்டை மாதிரி எனக்கு தோணும். என்ன ஐ எம் நாட் ஃபார் தட், ஃபிட் ஃபார் தட் அப்படின்றாங்க. நன்றி தோழர், வாழ்த்துக்கள்.